Hi friends, welcome to Zoeya's kitchen. இப்போ பார்க்க போகிற ரெசிபி எப்படி கலர்ஃபுல்லாக நம்ம வந்து பன்னீர் ஜாமுன் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க, லெமன் வந்து 2 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. ஆடெல்லாம் நல்லா வந்து மேலே மேலே வர அளவுக்கு எல்லா இடமும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா காய்ச்சிக்கோங்க பாலை. இப்போ நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து தெரியறதுக்காக நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. லெமன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி. இப்போ வந்து பால் நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ பால் தனியாக பன்னீர் தனியாக வந்து தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்து நம்ம வந்து பிரிக்கணும், எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக தெரியுதுல்ல, அந்த மாதிரி நல்லா தெரியணும். இப்போ பன்னீர் வந்து பன்னீரோட வடைலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் வந்து இப்போ மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதை பன்னீரை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து 4 வாட்டி நல்லா பச்சை தண்ணியில் வந்து நல்லா அலசிக்கோங்க. அதோட புளிப்புத்தன்மைலாம் போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க பன்னீரை. உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம எவ்வளோ காலத்தை கொடுத்து நல்லா பிணைஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பன்னீர் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 4ஆக பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூனும் மில்க் பவுடர் வந்து 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்றா மொத்தமாக எல்லாமே பிணைஞ்சிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிணையணும். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நான் 4ஆக வந்து பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுட் கலர் சீக்கிரம் இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் நேச்சுரல் கலர் வந்து இருக்கும், அதுலேருந்து நம்ம எசன்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி வந்து இல்லாதவங்க வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் என்னென்ன ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அப்படின்னா ப்ளூ, பிங்க், ஆரஞ்சு, க்ரீன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பிணைஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சிக்கணும் தனித்தனியாக. இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு கலக்கிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ பன்னீர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸும் 1 டீஸ்பூன் நன்னாரியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான பன்னீர் ஜாமுன் ரெசிபி, கலர்ஃபுல் பன்னீர் ஜாமுன் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.